நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் 950 ஆண்டு காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு இறை தூதர். 950 ஆண்டு காலம் என்று சொன்னால் 9 தலைமுறைக்கு அனுப்பப்பட்ட ஒரே தூதர். அப்படி வைத்துக் கொள்ளுங்கள். 950 ஆண்டு காலம் இந்த பூமியில் ஒரு இறை தூதராக அனுப்பப்பட்டார். அந்த இறை தூதர் தன்னுடைய மகன், தன்னுடைய மனைவிக்கு கூட நேர்வழியை காட்ட முடியவில்லை. காட்டினார், அல்லாஹ் கொடுக்கவில்லை. துடியாய் துடித்தான், யா ரப்பி என்னுடைய மகன், யா ரப்பி என்னுடைய மனைவி. துடியாய் துடித்தார். உலகம் அழிக்கப்படுகிற நேரத்தில் அல்லாஹ் சொன்னான், அவன் உன்னுடைய மகன் அல்ல என்று சொன்னான். ஒரு தூதர் 950 ஆண்டு காலம் இந்த உலகத்திலே இறைவனுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்கிறார். சொந்த மகனுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கவில்லை. ஒரே கட்டிலில் படுத்து உறங்குகிற மனைவிக்கு ஹிதாயத் இல்லை. மகனும் மனைவியும் அவருக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிற அளவுக்கு நிலைமை மோசமானது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய குடும்ப வாழ்வை அல்லாஹு தஆலா ஹஜ்ஜினுடைய சட்டமாக கூட மாற்றி இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு தூதர் அந்த தூதருடைய தந்தைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹிதாயத்தை கொடுக்கவில்லை. லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மனைவிக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கவில்லை. ஆனால் பாருங்களேன், அல்லாஹ் ஃபிரௌனுடைய மனைவிக்கு ஹிதாயத்தை கொடுக்கிறான். ஃபிரௌன் என்றால் யார்? தன்னை ரப் என்று சொன்னவன், இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுகிற மக்களை எல்லாம் கொன்றவன். அவருடைய மனைவிக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலக மக்களுடைய கண்களை திறந்தவர், இருளிலிருந்து மக்கள் வெளிச்சத்திற்கு வருவதற்கு காரணமானவர், இஸ்லாமிய மார்க்கத்தை நிலைநிறுத்த அள்ளும் பகலும் பாடுபட்டவர். அவரை வளர்த்தி ஆளாக்கிய அவருடைய தாய் தந்தை, அவருடைய பாட்டனார்கள் யாரும் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவவில்லை. தாடி நினைகிற அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் அழுதார் அந்த தூதர். ஹிதாயத்து கிடைக்கவில்லை. நபிமார்களுடைய குடும்பத்திற்கு கிடைக்காத ஹிதாயத், நபிமார்கள் எல்லாம் அழுது புலம்பிய ஒரு ஹிதாயத், இலவசமாக எந்த தியாகம் செய்யாமல் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்றால், அந்த ஹிதாயத்துடைய விலை வெறுமனே ஒரு உலக ஆசாபாசமா என்றால் மறுமையிலே தோற்று போய் விடுவீர்கள். மரண நேரம் மிக கொடுமையானதாக மாறிவிடும். மன்னரை வாழ்விலும் மறுமையிலும் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே இருந்து நீங்கள் தப்பிக்கவே முடியாது. இன்ன பத்ஸ ரப்பிக லஸதீத். அல்லாஹ்வுடைய பிடி கடுமையானது. அல்லாஹ்வுடைய பிடி கடுமையானது. யாரெல்லாம் இந்த மார்க்கத்தோடு விளையாடுகிறார்களோ, யாரெல்லாம் இந்த மார்க்கத்தை கேலிக்கூத்தாக நினைக்கின்றார்களோ, யாரெல்லாம் இந்த மார்க்கத்தை உலக ஆசாபாசங்களுக்காக வேண்டி தூக்கி வீசுகிறார்களோ, அவர்களெல்லாம் அல்லாஹ் பார்க்காமல் இல்லை, எல்லாம் அல்லாஹ் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான்.